வணக்கம். வாழைப்பூ வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை பருப்பு உசிலி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி பாதி வாழைப்பூ எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கடாயில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் அதை சும்மா லைட்டாக வதக்கிட்டு இது வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். மூழ்கிற அளவு இல்லை அதை விட கம்மியாக இருந்தாலே போதும். எக்ஸஸாக இருந்தால் தூக்கி ஊற்றுற மாதிரி வரும். இப்போது அதை வெந்து வரட்டும். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 hour போல் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2.5 வரமிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் தனியா, இந்த அளவு புளி இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காரம் இது மீடியமாக தான் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சுருந்தோம் வாழைப்பூ நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த தண்டு எடுத்து நல்லா நசுக்கி பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம். இப்போ இது கூட பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோட்லேயே அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு தடவை கலந்துட்டு திரும்ப அதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பல்ஸ் மோட்லேயே தான் அரைக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நமக்கு நல்லா உதிரி உதிரியாகி வரணும். உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி வேணும், கொஞ்சம் கட்டியாக வேணும்னா இதில் தண்ணி சேர்த்து இதை அப்படியே சேர்த்து அந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். இல்லை பருப்பு உசிலி மாதிரி வேணும்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா வாழைப்பூ, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சால்ட் சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 1 to 2 minutes இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான், வாழைப்பூ பருப்பு உசிலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.